ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலதர்ஷினி. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? கதையின் பெயர் அம்மா என்றால் அன்பு. மழை பொழியும் ஒரு மாலை. சின்ன காட்டுக்குள் ஒரு கோழி தனது 3 குஞ்சுகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் மழை திடீரென்று பலமாக பெய்தது. அந்த குஞ்சுகள் நடுங்கிக் கொண்டு அம்மா குளிராக இருக்கிறது என்று அழுதன. அதை கேட்ட கோழி அம்மா உடனே காளான் குடிசைக்குள் அழைத்துச் சென்றார். வாங்க குஞ்சுகளா, நாம் இங்கே பாதுகாப்பாக இருப்போம் என்று தன் பிள்ளைகளை உள்ளே அழைத்துச் சென்றார். ஆனால் மழை நீர் கதவுக்குள் சாரலாக விழுந்தது. அப்போது அந்த கோழி தாய் தனது சிறகுகளை பயன்படுத்தி குஞ்சுகளை இதமாகவும் பாதுகாப்பாகவும் அரவணைத்தது. குஞ்சுகள் அம்மாவை பார்த்து, அம்மா, நீங்க ஒரு ஹீரோவை போல அரவணைத்தீர்கள் என்றன. அத்தியாயம் 2. மழை மெதுவாக நின்றது. காலை சூரியன் மெதுவாக வெளிச்சம் தந்தது. குஞ்சுகள் மகிழ்ச்சியாக வெளியே வந்தது. அப்போது குஞ்சுகள் ஆர்ப்பரித்து தாயை அழைத்தது. அம்மா, வானவில் என்று குதூகலித்தது. கோழித்தாய் சிரித்தாள். ஆனால் அவள் கவலையில் இருந்தாள். ஏனென்றால் அவர்களின் காளான் குடிசையில் கதவு உடைந்திருந்தது. இதை நாம் சரி செய்யலாம் என்று குஞ்சுகளை அழைத்தாள். அவர்கள் காட்டுக்குள் சென்று சிறிய குச்சிகளையும் இலைகளையும் எடுத்து வந்தனர். நாம் எல்லோரும் ஒற்றுமையாக செய்தால் எதுவும் கடினமில்லை என்று குஞ்சுகளுக்கு சொல்லிக் கொடுத்தாள் அந்த கோழி அம்மா. அவர்கள் தனது காளான் வீட்டை கதவை முன்பு இருந்ததை விட வலிமையாக கட்டினர். அத்தியாயம் 3. புதிய நண்பன். கதவு சரி செய்து குஞ்சுகள் விளையாடிக் கொண்டிருந்தன. அப்போது வெளியே இருந்து ஒரு சத்தம் டக் டக் என்று கேட்டது. குஞ்சுகள் பயந்து, அம்மா, யாரோ வந்திருக்காங்க என்றன. கோழி அம்மா மெதுவாக கதவை திறந்தாள். வெளியில் ஒரு சிறிய அணில். மழையில் என் வீடு உடைந்து விட்டது, நான் உள்ளே வரலாமா என்று கேட்டது. அதை பார்த்து குஞ்சுகள், அம்மா, அவனை உள்ளே விடலாம் என்றன. கோழி அம்மா சிரித்தது. நம் வீட்டில் எல்லோரும் இருப்போம் என்று கூறி அணிலை உள்ளே அழைத்தன. அந்த அணில் மகிழ்ச்சியாக, நன்றி, நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்றது. அந்த நாளிலிருந்து அவர்களின் சிறிய வீடு ஒரு பெரிய குடும்பமாக மாறியது. அங்கு அன்பு இனப்பிரிவு இன்றி பகிரப்பட்டது. அத்தியாயம் 4. அணிலின் உதவி. ஒரு நாள் அணில் அதிகாலையிலேயே எழுந்து வெளியே ஓடியது. குஞ்சுகள் ஆச்சரியமாக, அம்மா, அது எங்கே போகிறது என்று கேட்டன. சிறிது நேரத்தில் அணில் நிறைய உலர்ந்த குச்சிகளையும் பழங்களையும் கொண்டு வந்தது. கோழி அம்மா, நன்றி குட்டி, உனக்கு நல்ல மனசு என்றாள். அணிலும் குஞ்சுகளும் சேர்ந்து வீட்டை சுற்றிலும் வேலி கட்ட ஆரம்பித்தன. இப்போது நமக்கு கூடுதல் பாதுகாப்பு என்று கோழி குஞ்சுகள் குதூகலித்தன. அத்தியாயம் 5. புதிய ஆபத்து. மாலை நேரம் அனைவரும் பழங்களை சாப்பிட்டு சிரித்து விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது அணில் திடீரென்று காதுகளை நிமிர்த்தி, உஷ் உஷ், ஏதோ சத்தம் கேட்கிறது என்றது. காட்டில் இருந்து மெதுவாக ஒரு நரி வந்தது. அது கோழி குஞ்சுகளை பார்த்ததும் பசியில் தன் நாவை சுழற்றி கொண்டிருந்தது. குஞ்சுகள் பயந்து, அம்மா, எங்களை காப்பாற்றுங்கள் என்று அம்மாவை அணைத்து கொண்டன. கோழித்தாய் துணிவுடன், என் குஞ்சுகளை யாரும் காயப்படுத்த முடியாது என்று சொன்னார். அணில் மரத்தில் ஏறி காய்களை கற்கள் போல் கீழே வீசியது. கோழி அம்மா தனது சிறகுகளை அடித்து சிறு சத்தமிட்டது. விரைந்து அது நரியின் கண்களை குறிவைத்து சீறியது. அந்த நரி பயந்து காட்டிற்குள் ஓடியே போய்விட்டது. குஞ்சுகள் தனது தாயின் வலிமையை கண்டு மகிழ்ந்தது. தனது அணில் நண்பனையும் புகழ்ந்தன. இவர்களின் சந்தோஷமே கோழி அம்மாவின் சந்தோஷம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.